எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை, பொதுக்காலம் 18ஆம் ஞாயிறு. முதல் வாசகம் விடுதலை பயணம், இயல் 16, இறைவாக்கியங்கள் 2 முதல் 4, 12 முதல் 15 முடிய. பாலைவனத்தில் இஸ்ராயலர் இறைவனுக்கும் மோயிசனுக்கும் எதிராக முணுமுணுத்ததும், இறைவன் இவர்களுக்கு மன்னாவும் காடைகளும் அளித்தலும் இன்றைய வாசகமாக அமைகிறது. இந்நிகழ்ச்சியிலேயே வெறும் புதுமையை காண்பதை விட, இறைவன் தம் மக்களை கண்ணும் கருத்துமாய் கண்காணிப்பவர், பாதுகாத்து வழிநடத்துபவர் என்பதை உணர்வது நல்லது. மன்னா என்ற சொல் மண் பிளஸ் ஹீ, இது யாதோ என்று பொருள்படும். இறைவனின் கருணையை கண்டு அச்சமுற்று மக்கள் மன்னா மன்னா என்று கூறியதாக கொள்ளலாம். இஸ்ராயலர் முறுமுறுப்பு. துன்பங்கள் தொடர்ந்து வரும்போது ஏன், எதுவரை, எவ்வளவு காலம் என்பன போன்ற கேள்விகள் எழுவது வழக்கமே. திருப்பாடல் 12. இஸ்ராயலரும் இதற்கு விதிவிலக்கன்று. பழைய காலத்தை எண்ணி வருந்துகின்றனர். எகிப்து நகர அற்ப மகிழ்ச்சிகளை நினைத்து ஏங்குகின்றனர். நமது வாழ்விலும் இது எவ்வளவு உண்மை! ஒரு நொடிப்பொழுது துன்பம் நம்மை எதிர்படும் போது மனம் தளர்கிறோம். இறைவனுடைய நன்மைத்தனத்தில் ஐயப்படுகிறோம். ஏன், சில வேளை இறைவனையே குறை கூறுகிறோம். பழங்காலத்தை எண்ணி மனம் வருந்துகிறோம். உற்றுழி உதவுபவர் இறைவன் என்பதை மறந்து விடுகிறோம். கனப்பொழுது துன்பத்தை பெரிதுபடுத்துகிறோம். நீர் போகும்போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார். திருப்பாடல் 121 என்பதை உணர்வதில்லை. இஸ்ராயலருக்கும் நமக்கும் வேறுபாடு இல்லையே. துன்பக் கடலிடை தோணி தொழில் பூண்ட தொண்ட தம்மை இன்பக்கரை முகந்து ஏற்றும் அன்பர்க்கு அணியென காண்க ஐயா தன் அடித்தளமே என்று அக்பர் பாடுகிறார் என்பதை இவன் உணர்வோம். உச்சி மீது வானமே இடிந்து வீழ்ந்த போதினும் அச்சமில்லை என்ற முறையிலே வாழ்வோம். இறைவன் பதில். பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பறிந்து உதவிடுபவர் நம் இறைவன். பால் குடிக்கும் தன் மகனை தாய் மறப்பாளோ? கருத்தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ? இவர்கள் மறந்திடனும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன். எசாயா 49, 14, 16 என்று கூறியவர் நம் கடவுள். தம் பிள்ளைகளாகிய இஸ்ராயலின் கூக்குரலை கேட்டு இறங்குகிறார். பசி தவிர்க்க மன்னாவும் ருசியூட்ட காடைகளும் அளிக்கிறார். தாயவளாய் தந்தையாகிய நாயனார் நம் கடவுள் என்பதை உணர்வோம். தம் மக்கள் துயர் கண்டு தாயாய் வந்து உதவுவர் நம் கடவுள் என்பதை ஏற்போம். புதுமை செய்தும் பாவிகள், பிணியாளர், பசித்திருப்போர்க்கு நல்வாழ்வு அளிப்பவர் நம் கடவுள் என்பதை அறிவோம். கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று கூறியவர் மட்டுமன்று, கேட்பதை தருபவர் நம் கடவுள் என்பதை நம்புவோம். நாம் ஒடுக்கப்பட்ட வேளையிலே ஓடோடி வந்து நமக்கு உதவுபவர் நம் கடவுள் என்பதை அறிவோம்.
தாய் தன்னை அறியாத கன்று இல்லை, தன் கன்றை தாயும் அறியும். உலகின் தாய் ஐய நீ அரிதி எப்பொருளும் வாராதே வரவல்லாய் என்று ஜெபிப்போம் கம்பராமாயணத்தை போல். அதே வேளையில் நாமும் இந்த இறைப்பண்பை நமதாக்குவோம். இல்லை என வந்தோருக்கு ஈந்தளிப்போம். துன்பமென்று வந்தோர் துயர் களைவோம். பசியென்று வந்தோருக்கு புசிக்க கொடுப்போம். அபயமென்று அலறுபவர்க்கு அடைக்கலம் தருவோம். நான் பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு உணவு கொடுக்கவில்லை. மத்தேயு 25:42 என்று நம்மை பற்றி கூறப்படக்கூடாத நிலையில் நம் வாழ்க்கையை அமைப்போம். 2ஆம் வாசகம் எபேசியர் இயல் 4 இறைவாக்கியங்கள் 7:20-24 முடிய. கிறிஸ்தவ வாழ்வு கிறிஸ்துவின் வாழ்வு, கிறிஸ்தவர்கள் வாழ்வு ப்ளஸ் அவர்கள் என வாழ வேண்டும். கிறிஸ்துவுக்குள் வாழ வேண்டும். புதியதொரு மனித இனமாக படைத்து அமைதி ஏற்படுத்தவே இவ்வாறு செய்தார். எபேசியர் 2:15. புதிய மனிதனுக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள். எபேசியர் 4:24. இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ள வேண்டும். ரோமையர் 13:14. இவையே இன்றைய வாசக கருத்துகள். பழையன கழிதல். பழைய இயல்பு என்பது நம் பாவ வாழ்வை குறிக்கும். கிறிஸ்துவை அறியாதார், அவருடைய மதிப்பீடுகளை பின்பற்றாதார், இன்னார் கிறிஸ்தவர்களாயினும் சரி, பிற சமயத்தினராயினும் சரி, இவர்களது வாழ்க்கை பல சமயங்களில் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்ற முறையில் அமையலாம். இன்று உண்டு குடித்து மகிழ்வோம், ஏனெனில் நாளை நமதன்று என்ற முறையில் அமையலாம். ஊனியல்பின் இச்செயலுக்கு ஏற்ப அமையலாம். கலாத்தியர் 5:16-21. இவை அனைத்தும் தூய ஆவியாரின் உந்துதலுக்கு எதிரானவை. கிறிஸ்துவின் போதனைகள் மதிப்பீடுகளுக்கு மாறானவை. இவற்றை தவிர்ப்பது நமது தலையாய கடன். பொய்யினால் மிடைந்த போர்வை புரை புரை அருகி விழ மெய்யனாய் வாழமாட்டேன். நீதியால் வாழமாட்டேன். நீத்தலும் தூயேன் அல்லேன். ஓதியும் உணரமாட்டேன். உன்னை உள்வைக்க மாட்டேன். சோதிய சுடரே உதவிடு என்று அப்பர் போன்று நம் மனம் கரைந்திட இறைவனிடம் வேண்டுவோம். வேண்டுதலோடு நின்றுவிடாது பழைய பழக்கப்பட்ட பாழ்படுத்தும் பாவங்களை நம்மிடமிருந்து களைய முயற்சி செய்வோம். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். புதியன புகுதல். புனிதம் என்பது பாவத்தை களைவதில் மட்டுமன்று செப்பரேஷன், நேர்வழிப்படுத்துவது, அர்ச்சிப்பது என்பதிலும் அடங்கும். கான்சக்ரேஷன். தூயோராய் இருங்கள், ஏனெனில் உங்கள் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் தூயவர். லேவியர் 19:2 என்பது புது வாழ்வுக்கு நமக்கு விடுக்கப்படும் அழைப்பு எனலாம். இப்புது வாழ்வை, புனித வாழ்வை இயேசு உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். லூக்கா 6:36 என்பதன் மூலம் சுட்டி காட்டுகிறார். ஆம், கிறிஸ்துவில் புது வாழ்வு என்பது கிறிஸ்து போதித்த, கிறிஸ்து வாழ்ந்து காட்டிய வாழ்வை நாமும் வாழ்வதே. நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பது என் கட்டளை. யோவான் 15:12-13-34 என்பதே
கிறிஸ்து நம்மை இப்புது வாழ்வுக்கு அழைக்க விடுக்கும் சவால். என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன, அவைகளுக்காக எனது உயிரை கொடுப்பேன். யோவான் 10:15 என்பதே அவரது வாழ்வு படிப்பினை. அன்பு, அமைதி, நீதி இவ வழியே கிறிஸ்து தாம் கடவுளின் சாயல் என்பதை வாழ்ந்து காட்டு. இவையே நமக்கு புது வாழ்வு வழங்கும் கருவிகள். இவை புது வாழ்வு கருவிகள் மட்டுமன்று, இப்புது வாழ்வு இயக்கிகளும் ஆகும். எனவே தூய ஆவியாரின் பலன்களான அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் இவற்றில் வளர முயற்சி செய்வோம். அன்பு, சமத்துவம், நீதி ஆகியவற்றை நம்மிலும் பிறரிலும் வளர்க்க புத்துலக சிற்பிகளாவோமா? 30 ஜோடி மக்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை, ஒப்பில்லாத சமுதாயம், உலகத்துக்கொரு புதுமை. இப்புதுமையை உலகுக்கு, ஊருக்கு கொணர்வதில் நமது பங்கு என்ன? 3ஆம் வாசகம். நற்செய்தி யோவான் இயல் 6 இறைவாக்கியங்கள் 24 முதல் 35 முடிய. கப்பர்நகும் ஜெபக்கூடத்தில் இயேசு உயிர் தரும் உணவு பற்றி பேசியது இன்றைய வாசகம். தன்னை பற்றி ஓர் அருங்குறி காட்ட வேண்டும் என்றோருக்கு தானே அருங்குறி. தன்னை விசுவசிப்போர் நிறைவாழ்வு கொள்வர் என்று பதில் அளிக்கிறார். அழிந்து போகும் உணவு. இஸ்ராயலர் பாலைவனத்தில் மன்னாவை உண்டு தங்கள் பசி தீர்த்தனர். மன்னா உணர்வு உடற்பசியை மட்டுமே அடக்கியது. உள்ள பசியை, இறைவன் பால் அன்பு பசியை அதனால் அடக்க கூடவில்லை. எனவே தான் அவர்கள் மேன்மேலும் இறைவனிடம் முறுமுறுத்தனர். எகிப்தில் அடிமைத்தடைக்கும் அது அளித்த நிலையற்ற சுகங்களுக்கும் ஏங்கினர். நமது வாழ்விலும் இது உண்மைப்படும். இறைவனை தவிர்த்த, இறைவனுக்கு எதிரான எந்த மகிழ்ச்சியும் உண்மை மகிழ்ச்சி அன்று. இவை யாவும் இன்றிலிருந்து நாளை மறைவன. காயமே இது பொய்யடா, காற்றடைத்த பையடா என்பது போல இவ்வுலக இன்பங்கள் காற்றில் பதராய் மறையக்கூடியன, அழிந்து போகும் உணவுக்கு ஒப்பாவான. எனவே ஆசை வன்பாசம் எய்து அங்குற்றேன் இங்குற்றேனாய் ஊசல் ஆண்டுண்டு வாளா உழந்து ஒழித்தாரமே. உன் தன் பாதம் ஏத்துமாறு அருள் எம்மானே என்று அப்பரை போல் வேண்டுவோம். அழியும் இன்பங்களில் அமிழ்ந்து அழிந்து விடாதே நடக்க இறையருளை வேண்டுவோம். உயிர் தரும் உணவு. மன்னாவை உண்டோர் இறந்து மடிந்தனர். ஏனெனில் அது உண்மையான உணவன்று. ஆனால் உண்மையான உணவு, உயிர் தரும் உணவு நமக்கு அருளப்படுகிறது. அதை நமக்களிப்பவர் தந்தையே. கிறிஸ்துவே, அவரது சொற்களே, அவரது மதிப்பீடுகளே அவ்வுண்மை உணவு. 6:35. அவர் வானின்று இறங்கி வந்தவர். 6:41. தாகமாய் இருப்பவர்களே, நீங்கள் அனைவரும் நீர்நிலைக்கு வாருங்கள். கையில் பணமில்லாதவர்களே, நீங்களும் வாருங்கள், தானியத்தை வாங்கி உண்ணுங்கள். எசாயா 55:1 என்று கூறப்பட்டது இவ்வுயிரளிக்கும் உணவு பற்றியே என்பது உணரற்பாலது. வாழ்வு தரும் உணவு நானே. என்னிடம் வருபவருக்கு பசியே இராது. என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது என்று இயேசு கூறுவதும் இதுவே. இயேசுவே
இறை தந்தையின் ஞானம். வாருங்கள், நான் தரும் உணவை உண்ணுங்கள். நான் கலந்து வைத்துள்ள திராட்சை ரசத்தை பருகுங்கள். நீதிமொழி 9:4-6 என்று ஞானம் விடுக்கும் அழைப்பையே இயேசுவும் நமக்கு விடுக்கிறார். அன்றாடம் திருப்பலி வழி, விவிலிய வாசகங்கள் வழி, பிறரன்பு வழி, காலத்தின் சூழல்கள் வழி இயேசுவே நம்மை தம் விருந்துக்கு அழைக்கிறார். எனவே இயேசு தம்மையே அளிக்கும் விருந்தினை அன்றாடம் நாடுவோம். அன்பு செயல் புரிய, நீதி செயல்புரிய நாம் அழைக்கப்படும் போதெல்லாம் இயேசுவின் விருந்துக்கு செல்கிறோம் என்பதை உணர்வோம். சிறப்பாக அவருடைய வார்த்தை, அவரளித்த திவ்ய நற்கருணை நமது வாழ்வுக்கு வளமளிக்கும் விருந்தாக அமையட்டும். விவிலிய வாசகம் பால், நற்கருணையின் பால் நமது ஈடுபாடு என்ன? ஈடுபட வரம் வேண்டுவோம். இத்திருப்பலியில் ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.